நன்றி திரு எழிலரசன். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அடுத்ததாக இது குறித்து பேசுவதற்காக திமுக மாணவர் அணி செயலாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அப்பொழுது அவர் திமுக மற்றும் பாஜக கூட்டணி குறித்தும் பேசியிருந்தார். இது குறித்து தங்களுடைய பார்வை என்ன? வணக்கங்க. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு கவனிக்கணும். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஒட்டுமொத்தமாக இப்போது இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த திராவிட இயக்கம் ஒரு RSS உடைய மனநிலைக்கு சென்று விட்டது. ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் முதல்நிலை பொறுப்பாளர்களும் அவர் ஒரு RSS காரர்களாக மாறிவிட்டார்கள். அது பாஜகவுடைய மற்றொரு தொங்கு சதை போல ஆகிவிட்டிருந்தது பல நாள் முடிச்சுக்கிறோம். அதனால்தான் அவர்கள் கொடியில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் படத்தையும் அவர்கள் கட்சியில் இருக்கிற பேரறிஞர் அண்ணாவின் பெயரையும் எடுத்துட்டு நீங்கள் வேற ஏதாவது படத்தை மரியாதைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் படத்தையோ இல்ல அமித்ஷாவின் பெயரையோ கட்சிக்கு வைத்து விடுங்கள் என்று இதுவரை திராவிட இயக்கத்தில் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டில் பட்டுக் கொண்டவர்களெல்லாம் விமர்சனம் செய்தோம். அது இன்று வெளிப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உள்ள கிடக்கை என்பதை விட இதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்குது. இந்த மண்ணில் ஒரு மதவாத இயக்கத்தை வளர்விடுவதற்கு தாங்கள் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை, எடப்பாடி பழனிசாமியுடைய பணத்தை, எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு மட்டும் பாதுகாத்தால் போதும், அதற்கு மாறாக மொழி எப்பாடுபட்டால் என்ன, மத உரிமை எப்பாடுபட்டால் என்ன, இருக்கக்கூடிய சகோதரத்துவம் எப்பாடுபட்டா என்ன என்கிற நிலைக்கு இன்று எடப்பாடி கட்சி வந்திருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்து போல் யார் யாரையோ மோசம் செய்து கடைசியில் தாங்கள் தங்கத்தாக என்று கொண்டாடி தங்களுடைய அம்மா என்று போலியாக நடித்து கடைசியில் சில ஜெயலலிதா அவர்களையும் இவர்கள் கடித்திருக்கிறார்கள் என்பதால் உண்மை. இந்த இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள், செய்ய துணிவார்கள். அவர்களை பொறுத்தளவில் பாஜகவின் அடிமை என்பதில் தாங்கள் பெரிய அடிமை யார் என்று போட்டி விடுவதுதான் தொண்டர்களாக இருப்பார்கள். ஒருபோதும் மக்கள் நலம் சார்ந்த அரசியலை இனிமேல் எடப்பாடி கட்சி இந்த மண்ணில் செய்யப்போவதில்லை என்பதுதான் சாத்தியம். அதைத்தான் இந்த கடம்பூர் ராஜு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே கடம்பூர் ராஜு தான் விஸ்வ இந்து பரிஷத் மத அமைப்பு நடத்திய மாநாட்டுக்கு போய் பல்லளித்துக் கொண்டு தன் பட்டுச்சட்டோடு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தவர். அந்த மாநாட்டிலே திராவிடத்தை நாங்கள் கருவறுப்போம், திராவிட இயக்கங்களை கருவறுப்போம் என்று தந்தை பெரியாரையும் தந்தை அண்ணாவையும் சுட்டிக்காட்டி பல காணொலிகள் ஒளிபரப்பப்பட்ட போது கைகொட்டி சிரித்து மகிழ்ந்து கொண்டாடியவர்கள் தான் அவர்கள். எனவே அவர்களிடமிருந்து ஒரு பாஜக கூட்டணி குறித்து எதிர்ப்பாகவோ இல்லை பாஜகவுடைய மதவெறுப்பு எதிர்ப்பாகவோ ஒரு கருத்து வரும் என்று எதிர்பார்ப்பது நமது அறிவொளித்தனம் என்று தான் நான் பார்க்கிறேன்.